வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இந்த படத்துல யார் எப்படி நடிச்சாங்க? அப்பா. லெஜண்ட் சரவணா அப்பாவா நடிச்சாரா? எப்படி இருந்தது? சூப்பரா நடிச்சிருக்காங்களாம். பாப்பா பாப்பாவும் நல்லா நடிச்சிருக்காங்களா? ரொம்ப சூப்பர். அட்டை கேப்டன் விஜயகாந்த் அவர் தானே அப்பா பொண்ணு கதை தான், நல்ல கதை. போய் பாருங்க, மாஸ் பண்ணிருக்காப்ல. வேற லெவல். சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது. சண்டை காட்சியில அருமையா இருக்குதுங்க. நேச்சுரலா பண்ற மாதிரியா இருக்கு. நல்லா நடிப்பு, நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பரா இருக்கு. தலைவரே பிடிச்சிது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல், அவ்வளவுதான். உண்மையிலேயே நல்லா இருக்கு. நிறைய இடத்துல லேக்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. ஃபாதரோட எமோஷன் காட்டியிருந்தாங்க. லாஸ்டா மதர் கொஞ்சம் ட்விஸ்டா படம் லாஸ்டா முடிச்சாங்க. ஃபைட் சீன்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து அகைன் வந்து புது லீடர் கிடைச்சிட்டாரு. ஒரு லீடர் உருவாகிறது ரொம்ப கஷ்டம், ஆனா ஒரு லீடர் உருவாகிட்டாரு. ஐயோ ஒரே ட்விஸ்ட் நிறைய ட்விஸ்ட். செம்மையா நடிச்சிருக்காரு, மெச்சூரா நடிச்சிருக்காரு. அடுத்த கம்பேக் கொடுத்துட்டாரு. வேற லெவல், வித்தியாசமா இருக்கு. வேற மாதிரி ஒரு ஃபாண்ட்ல அவர் ஸ்டைல்ல வேற மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப காமா நடிச்சிருக்காரு. எல்லாரும் ஏற்றுக்கூடிய ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சார். தேங்க்யூ. படம் சூப்பர் ஜி. கதை, திரைக்கதை, வசனம், லாஸ்ட் ஃபைட்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. ஆமாம், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. சூப்பராக இருந்தது. போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் வேற லெவல். படம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு டைம் போகிறதே தெரியாது. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. சென்டிமெண்ட்டு ப்ளஸ் புது ஹீரோயின், அம்மா அப்பா பாசம், அந்த ஏஜென்ட்டு ஃபைட்லாம் வேற லெவல். மிரட்டி எங்கள் தளபதி தான் நல்லா ஓட்டுறாரு கார். ஆமாம், கார் சூப்பராக ஓட்டுறாரு. இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, கமலஹாசன், ரஜினி அந்த வரிசையில் இப்போ நம்ம தலைவர் வந்திருக்காரு, லீடர். ஆமாம், படம் ரொம்பவே நல்லா இருக்கு. பார்க்கறது வைப்பாக இருக்குது. என்னென்னா லெஜெண்ட் வந்து இவ்வளோ அழகாக ஆக்டிங் பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒரு சாமி சாங் மாதிரி இருந்துச்சு, அது அப்படியே கேட்கும்போது வைப்பாக இருந்துச்சு. ஆமாம், ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்குது. அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாத்தோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து அசத்திய அண்ணன், இது அட்ராக் அண்ணன், இது அட்டாக் பண்ணுற அண்ணன், இது அபூர்வமான என்ன அசத்தலான அண்ணன், அபூர்வமான அண்ணன்னு சும்மா பட்டைய கிளப்பியிருக்காரு அம்சமா. கண்டிப்பா 2வது படத்துலயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்னா உண்மையானுமே அவர் லீடர் தான். அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாப்பாவுக்காக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை கொடுத்த மாதிரி, அவரோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையை கொடுத்த மாதிரி, 2வது பேஷன் வாழ்க்கை. 2வது பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு ப்ரொஃபஷனலு, 2வது பாட்டு பேஷன். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ராவுல இருந்து ஒரு 48 ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்காங்க. 1 லைன் சொல்லியிருக்கேன். மீதி எல்லாருமே அதான் தெற்கு அசதுற வரைக்கும் நம்ம அண்ணாச்சியை வந்து கண்டிப்பாக இந்த படத்தை அவருக்கு வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். ரஜினி சாருக்கு ஒரு கூலி, அஜித் சாருக்கு ஒரு விசுவாசம். உண்மையா லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சிக்கு வந்து இந்த படம் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கு. சத்தியமா கலாய்களான்ட்டு தான் வந்தேன், ஓப்பனா சொல்றேன். நான் தப்பா எதுவும் இல்லை, ஏதாவது கிரிஞ்சா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனால் அண்ணாச்சி எல்லாரோட வாயை அடைச்சிட்டாரு. உண்மையா சொல்றேன், வேற லெவல்ல பண்ணிட்டாரு மனுஷன். போன படத்துக்கு அவர் மேல பல விமர்சனங்கள் கொடுத்தாங்க. பட் இந்த படத்துல அவரோட லுக்கா இருக்கட்டும், இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா படம் ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இங்க இந்த டைரக்டர் லெஜண்ட் சரவணன் சாரோட எல்லா டேலண்ட்டையும் மொத்தமாக கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் கம்பேக் அவருக்கு. இந்த படம் தான் லெஜண்ட் சரவணன் சாரோட சினிமா வாழ்க்கையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அடுத்த படம் வந்து அவரோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் அதிலே சொல்லியிருப்பாரு, நீங்கள் பார்த்துங்க. படம் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த லெவலில் பக்கா மாஸ். அண்ணாவோட நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது 2வது படமானா பப்ளிக்கே தெரியும் என்ன இப்படி நடிச்சிருக்காரு. ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு, நடிகனா இல்லை வாழ்ந்திருக்காரு. உண்மையிலேயே ஒரு நல்ல லீடர். இன்னொன்று அப்பா சென்டிமெண்ட் வேற மாதிரி இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக 100 நாள் கண்டிப்பாக வெற்றி படமாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. அந்த என்ன சொல்கிறது,
அவர் போன படத்துக்கு இந்த படத்துக்கும் ஆக்டிங்கில் ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு. போன படத்தில் ஒரு 20% நடிச்சிருந்தாருன்னா இதில் ஒரு 80% நடிச்சிருக்காரு. அதனால் இந்த படத்தில் வந்து யார் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் பயங்கர ஹிட் ஆகிருக்கும். அது இவர் நடிச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கிறதுனால அது இன்னுமே நல்லா வந்திருக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், வேறு என்ன சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், கூட நடிச்சிருக்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கதையுமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து இதானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இதானே வரப்போகுது இப்போ பாருங்களா அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சின்ன இதெல்லாம் வந்தாச்சு. இதில் இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக சர்ப்ரைசிங் மொமெண்டெல்லாம் இருந்துச்சு. ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருக்குது. லீடர் பேர்லேயே லீட் இருக்குது, படத்துக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்ட்டுக்கும் லீட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் துரையை பாராட்டி ஆகணும். டைரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் 2022 லெஜெண்ட், அதுக்கப்புறம் லீடர், ரெண்டுமே வரிசை தான். மேபி சென்டிமெண்ட்டாக இருக்கலாம், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை சென்டிமெண்ட் அங்கங்கே இருக்குது. படத்துக்கு தேவையான கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாமே இருக்குது. அதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. கமர்ஷியல் எலிமெண்ட்டை நல்லா கொண்டு போயிருக்காங்க. மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது. எப்பொழுதும் அஸ் யூஷுவல் விஜய் சார், அஜித் சார் படம் மாதிரி தான், ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி தான் இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதல் ஷோ என்னுடைய வயசுக்கு நான் இப்போ தான் வந்து வயசை பார்க்கலாமா என்ன சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். எனக்கு 76 வயசு. என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு, என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் அன்னைக்கு நான் லெஜெண்டுடைய படத்தை பார்த்தது எனக்கு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு. ஒரு விஷயமே இதில் கிடையாதுங்க. சூப்பரான படங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் குழந்தை வந்து மாற்றுத்திறனாளி குழந்தை. இந்த படத்தில் யார் எப்படி நடித்தாங்க? அப்பா. லெஜண்ட் சரவணன் அப்பாவாக நடித்தாராம். எப்படி இருந்தது? சூப்பராக நடிச்சிருக்காங்களாம். பாப்பாவும் நல்லா நடிச்சிருக்காங்களாம். காரணம் என்னன்னா, இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. இவங்க வந்து இந்த காது மிஷின் வைக்கும்போது தான் பாப்பா பேசாது அப்படின்னு தெரிஞ்சு ரசித்து படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்வம் வந்தது இவங்களுக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் மார்ச் மாதம் 5ஆம் தேதி கமலா தியேட்டரில் ட்ரையல் போட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைக்கட்டும். நான் அவருடைய கட் அவுட் படத்தை எடுத்து நல்லா குழந்தையாக நினச்சி கொஞ்சம் நான் ஜாலியாக டான்ஸ் ஆடினேன். இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். இன்றைக்கி உங்களுடைய படம் எனக்கு ஒரு கிஃப்டாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி. லீடர் படம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே நம்ம ரோகிணி தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. துரை செந்தில்குமார் இயக்கத்தில், நம்ம மகேஷ் மேத்யூ ஸ்டண்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ்லாம் ஸ்கிரிப்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதாவது அடுத்த சீன் என்னென்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மாஸ் ஹீரோ பண்ண வேண்டிய சப்ஜெக்டை நம்ம லெஜண்ட் சார் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே லேகாவில், எங்கேயுமே குறை தெரியல. ரொம்ப ட்ரெயின் ஆகி நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. எங்கேயுமே வந்து புதுசாக பண்ண மாதிரியே தெரியல. அதாவது ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து அப்பா மகள் ப்ளஸ் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் தாராளமாக வரலாம், என்ஜாய் பண்ணலாம். எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கு மாசாக இருக்குது. அதாவது ஒரு ஜெயிலர் படம், ஒரு விக்ரம் படம், அந்த போல் இந்த படம் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் ப்ளஸ் வந்து நெல்சன் அந்த லிஸ்ட்டில் நம்ம துரை செந்தில்குமார் வந்துட்டார். அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் மாசாக இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் மாஸ், பக்கா மாஸ், சூப்பராக இருக்குது. அதாவது எங்கேயுமே வந்து சேர்ந்த ஸ்கிரிப்டை சொருன மாதிரி இல்லை. கதையோடு சேர்ந்து அழகாக கொண்டு போகிறாங்க. எங்கேயுமே வந்து அடுத்த சீன் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் வச்சு அடுத்த சீன் என்னன்னு இது வரும்னு சொன்னால் கூட யூகிக்க முடியாது. அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்டு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்தில் வந்த மாதிரி எந்த படத்துலையுமே ஸ்க்ரீன் ப்ளே வரல. அந்தளவுக்கு பக்கா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நம்ம ஜெயலலிதா படத்தில் எப்படி ஒரு நிறைய கண்டென்ட் இருக்குமோ ரஜினி சாருக்கு, அது போல் டபுள் மடங்கு கண்டென்ட்டையும் இந்த லீடர் படத்தில் நம்ம லெஜண்ட் சாரை வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது படம்.